உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். ரயில் பயணிகள் பரிதவிக்கும் அவல நிலை. இருக்கைகளில் பொருட்களை வைத்து அமர இடம் கொடுக்காமல் ஆதிக்கம் செலுத்தும் வட மாநிலத்தவர்கள். அதிர்ச்சி ஏற்படுத்தும் செல்போன் வீடியோ காட்சிகள். நடவடிக்கை எடுக்குமா ரயில்வே நிர்வாகம்? எதிர்பார்ப்பில் ரயில் பயணிகள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையில் உள்ள பல்வேறு தொழில் நிறுவனங்களில் பல ஆயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்காக அனைத்து நிறுவனங்களும் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது. இதனால் வெளியூர், வெளிமாவட்டம், வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று கோவையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற ஒரு ரயிலில் சாதாரண பெட்டியில் நிற்பதற்கு கூட இடமில்லாமல் கூட்ட நெரிசலில் சிக்கி பயணிகள் தவித்தனர். அங்கு ஏற்கனவே இடம் பிடித்து இருந்த வடமாநிலத்தவர்கள் அவர்களின் பொருள்கள், உடைமைகளை வைத்துக்கொண்டு நிற்பதற்கு கூட இடமில்லாமல் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என பயணிக்கும் பயணிகளை யாருக்கும் அமர இடம் கொடுக்காமலும் அது குறித்து கேள்வி எழுப்பவர்களிடம் தகராறிலும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். பொருட்களை வைத்துக்கொண்டு அமர இடம் கொடுக்காமல் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்ட வட மாநிலத்தவரின் செயலை கண்ட அந்த ரயில் பயணம் செய்த ஒருவர் ரயில் பயணிகளின் இந்த நிகழ்வை தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் ரயில்வே நிர்வாகம் இதுகுறித்து தகுந்த நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அனைவரது ரயில் பயணமும் இனிமையாக அமையும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.